உங்கள் குழந்தைங்கள சுற்றி லட்சம் பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு விளையாட எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்க வேண்டியது நீங்கள் தான். நீங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருக்கலாம், உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், எல்லாமே தாண்டி உங்கள் குழந்தைக்குன்னு ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும். நீங்கள் ஃபோனில் என்னென்னு தேலாமோ பார்க்குறீங்க, யார் யாருக்கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்குன்னு ஒரு டைமை கண்டிப்பாக ஒதுக்குறதே கிடையாது. ஸோ உங்களுக்கான ஒரு டிப்ஸாக யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். என்னோடய குழந்தை கூட நான் எப்போவுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன். அந்த மாதிரி பேசும்போது அன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத என் குழந்தைங்க கூட ஷேர் பண்ணுவோம். அது போக நிறையா ஃபன் டைமாக நாங்கள் பேசிகிட்ருப்போம். ஸோ இது என் குழந்தைக்கு எனக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுது. என்ன நடந்தாலும் என் அம்மா என் கூட இருப்பாங்க. என்ன நடந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என் மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறதுக்கு என் அம்மா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த நம்பிக்கையை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஒன்றா தான் என் குழந்தை கூட நான் ஃபன் டைமாக பேசின ஒரு விஷயத்த இந்த வீடியோட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் தயவு செஞ்சு கமெண்டில் கழுவி ஊற்றாதீங்க. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். ரொம்ப ஃபன்னாக இருக்கும். முழுசாக கேளுங்க. பார்டர் என்ட்ரு போய் நிற்காங்க. நிற்பான் நிற்க தெரியாமல். ஸோ கைஸ், நம்ம எப்படி பாகிஸ்தான் பார்டருக்குள்ள வந்தாச்சு அப்படின்றா. அதான் நேரம் சரியில்லைன்னா அப்படித்தான் போய் நடுக்காட்டில் நின்றுட்டு டாட்டா காட்டுவோம். இப்போ நம்ம பாகிஸ்தான் பார்டர் வந்து 2 செகண்ட்ல இந்தியா பார்டருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நமக்கு நேரம் முடிய போகுதுன்னா இப்படியெல்லாம் கண்டிப்பாக பேச வைக்கும். ஆனால் காசு பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இதை மட்டும் யூடியூப்ல பாகிஸ்தான் பார்த்தேன்னா அவ்வளோதான். சர்க்கஸ் கட்டுறதுக்கு என் பாராடா கிடச்சிருக்கு அப்படின்னு சேவட்டா அப்படியே கொடுத்து வெளியே தருவான். அப்படியா? இங்கேருந்து 1 இன்ச்சு முன்னாடி போனோம்னா இந்தியா பாடுறா ஒரு காப்பி கப்பு கொடுத்துருக்காங்க. நிற்கிறேன்னு சொல்லிட்டு பாவம்னு அந்த ஆள் உள்ள விட்டு கையை இப்படி காப்பி கப்பை பிடிச்சிருக்கான். டப்புக்கும் கையை ஒரு இது சுட்டுக்கோ வெட்டிட்டாங்க. ஏன்டா காப்பி கப்பு தானடா எடுத்தேன், சொத்தையா நான் கேட்டேன், கையை போட்டதுக்கு வெட்டிட்டியாடா அப்படின்னு முடிச்சிட்டு இருந்தானா. அந்த கதை தான் நீ கேட்குற ஒலிக்கு நான் அசந்துட்டு. ஸோ காய்ஸ், நம்ம எப்படி பாகிஸ்தானுக்குள்ள வந்தாச்சு. ஜப்பான்லாம் இப்போ போகலாமா? எதுவும் கார்டு கொடுக்க தேவையில்ல. இல்லை, எல்லாத்துக்கும் கார்டு கொடுப்பாங்க. ஜப்பான்ல ஒரு அண்ணன் ஒரு தமிழ் பொண்ணை பிடிச்சி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க தமிழ் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்காங்க, இவங்க இந்தியாவில் தான் பிறந்தாங்க. இப்போ பாவம், அவனுக்கு வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட் கிடைக்காம எதையாவது போடுவோம்னு குழம்பிட்டு அலைஞ்சிருக்கான். தனியாக ஒரு பிள்ளை சிக்கிருக்கு. வாங்கக்கா, ஒரே ஒரு வீடியோ போட்டு போஸ்ட் கொடுக்க உங்களுக்கு நான் உங்களை கொடுக்க பேமெண்ட் பேசி கொடுத்துருப்பான். அந்த அக்கா தமிழ் பேசுகிறாங்க. என் பேரு தான் ஏதோ சொன்னாங்க. தமிழ் இல்லையா? நான் சொன்ன மாதிரி தமிழ் வரவே இல்லை அப்படின்னு வடிவேல் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நான் பிறந்தது இந்தியா தான் அப்படின்றாங்க. அது யாரும் சொல்லல, தமிழ் மாதிரியே தெரியல. ஆனா அந்த அண்ணனும் தமிழ் பேசுற மாதிரியே இல்லை. அந்த அண்ணன் அதே மாதிரிதான் பேசுறாங்க. அந்த அண்ணன் தமிழ் கிடையாதுல்ல. இந்த அக்கா தமிழே இப்படி பேசுவேன், அந்த அண்ணன் தமிழே கிடையாது. அப்பா அந்த அண்ணன் இதை விட மோசமாக தானே பேசுவாரு. ஐயோ ஐயோ, நான் வளர்ந்தோடனே ஜப்பானை போய் சுற்றி பார்க்க போகிறேன். ஜப்பான் எழுதிட்டு சுற்றி பாரு. எதுக்கு? அதான் ஈஸி, செலவு மிச்சம். 2 பிளேன் பிடிச்சி ஜப்பான் போய். ஜப்பானுக்கு 2 பிளேன் பிடிச்சாதான் விளங்கும். ஏன் ஒரே பிளேன் போயிடலாமா? கிடைச்சப்போ வேண்டாம்னா அதான் கிடைச்சப்போ. ஃப்ளைட்லடா 3 மணி நேரம் தான் சென்னைக்கு. அப்படியா? ஒரு 100 வாட்டி பேர்ப்ப போக்கா அப்பா சொன்னிச்சு. சொல்லும் உங்க அப்பா 100 வாட்டிக்கு மேலேயே போயிட்டு பாரு.